எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 26/4/2025 சனிக்கிழமை, உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு சிவராத்திரி தின நல்நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:10 முதல் 10:10 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:10 வரை. குளிகை 6 முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:10 முதல் 3 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி, சதுர்த்தசி திதி. யோகம் விஷ்கம்பம், கரணம் வணிசை. 4:50 பிறகு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு, சனி. மீண்டும் 5 கிரக சேர்க்கை. ஓகேங்களா? இந்த நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம். சிவராத்திரி பிரம்மாண்டமாக கொண்டாடியாச்சு. ஒரு சிவராத்திரியை அடுத்த வாரம் சிவராத்திரிலாம் கொண்டாடணுமா இல்லையா? அதெல்லாம் ஒரு கிரக சேர்க்கை, கிரக காரகங்கள். அதான் சிவராத்திரிலாம் கொண்டாடுறோம். ஏன் சிவராத்திரியை கொண்டாடணும்? அந்த ஒரு நாள் கொண்டாடினா போதாதா அப்படின்னா, எல்லா நாளுக்கும் அந்த தன்மை உண்டு. இப்போ பிரதோஷம்னா 4 to 6 எல்லாருக்கும் பிரதோஷம்தான். எல்லா நாளும் பிரதோஷ நாள் தான். அந்த நாள், அந்த கிழமையில் வருகின்ற அடிப்படையில் பிரதோஷத்தை கொண்டாடுறோம். அது மாதிரி சிவராத்திரி மாதம் ஒரு சிவராத்திரி, ஏகாதசி மாதிரி சிவராத்திரியும் உண்டு. இந்த சிவராத்திரிக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடை மேற்கொள்ளணும். மாதம் வழிபாடு பண்ணோம்னாவே இறைவனுடைய ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நேராக அவர்கிட்ட போயிடலாம். வேண்டேன் பிறவி வேண்டேன் கேட்கலாம். இல்லை நான் உன்னோடே பிறந்துக்கிட்டு உன்னை வழிபட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் பறக்கவே வேணான்னு கேட்டாரு. இல்லை நான் பிறந்து உனக்கு பாடணும்னு கேட்குறாரு. இது மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட சிவராத்திரியை கொண்டாடி மகிழ்வோம். ராசி பலன் போவோமா? மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்குள் சூரியன். அரசாங்க வழியில் கிடைக்கப்பெறுகிற நன்மைகள் கிடைக்கும். நிறைய ஏற்றங்கள் உண்டு. வாக்கு, குடும்பம் அமைப்புகள் மட்டும் கவனம். மீது எல்லா வகையிலும் உங்களுக்கு வரவுகள் இன்று வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் அதாவது சொல்லுவாங்களே உண்ட மயக்கன்ற மாதிரி பிரச்சனைகளால மயக்கம் அடையிறது, கஷ்டப்படுறது, யோசிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு உண்டு. வண்டி வாகன பயணம் மிக கவனம் இன்று ரிஷபத்திற்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் உண்டு. இருந்த போதிலும் செலவுகள் அதிகம். அப்படியே செலவு பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வந்துடும். அதனால் செலவை கட்டுப்படுத்தி பயமில்லாமல் வாழ்வதற்கு இறை வழிபாடு செய்யுங்கள். எல்லாம் நன்மை கிடைக்கும். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு. இது நாள் பட்ட கஷ்டங்கள் வேறு, இனி வருகின்ற அமைப்புகள் இருக்கிறது வேறு. இந்த அமைப்பெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிற அமைப்பெல்லாம். அதனால எல்லாமே துணிஞ்சு செய்யுங்க.
ஆனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வந்தா செய்யறேன்னு சொல்லுங்க, செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு உற்சாக கழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனால் இந்த வார்த்தை, பயணம், தொழில் அமைப்புகள்ல எப்போதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி சிம்மராசி. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறு தாமத தடைப்படக்கூடிய அமைப்பு. அதனால கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக தேவை. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் கிரக நிலவரங்கள் ரொம்ப ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சி அத்தனையும் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகமான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும், அல்லது அமைப்பை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே உண்டு. ஆனால் மனைவி வழியில் சிக்கல், ஒரு தொந்தரவு, அவர்கள் உடல்நிலை குறித்த கவலை, அதே மாதிரி தொழில், இது 2 மட்டும்தான். மீதி எல்லாமே மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள் தான். இருந்தாலும் ஏதேனும் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கல்ல மாட்டிப்பீங்க. யாருக்கும் வாக்குறுதி தராதீங்க. குறிப்பாக சொல்ல போனால் கடன் யாருக்கும் தருகிறேன் என்று சொல்ல வேண்டாம். கொடுக்குறேன்னு சொன்னாலும் இல்லை, கடன் வாங்கினது திருப்பி இந்த தேதியில் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சிக்கல்கள், கவலை அதிகரிக்கும். சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு லாபகர அனுகூல தினம். இஷ்ட தெய்வ வழிபாடு, பிரச்சனையிலிருந்து விடுபடுறது, மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, கொண்டாட்டம் அத்தனையும் உண்டு உங்களுக்கு இன்று. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான யோகமான ஒரு நாள். 2 விஷயம்தான், வண்டி வாகன பயணம், இல்லை வண்டிக்கான செலவு, தாய்க்கான செலவினங்கள், இவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீங்க உங்க வழியில நீங்க கரெக்டா பயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு அம்சம், எப்போதுமே வெற்றி. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இன்று ஒரு சோதனையான காலம். முயற்சிகள் தடைபட்டு நிற்கும், வேலை செய்வராம போவாது. நம்ம இவ்வளவு தூரம் இறங்கிட்டோம், இருந்தாலும் நம்மகிட்ட யாரும் இவ்வளவு தூரம் நடத்துக்க மாட்டாங்களேன்னு மீனத்தில் இருக்க ஆண் பெண் இருவருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. குறிப்பா இந்த உத்திரட்டாதி, ரேவதி, சனியின் சொந்த காலில் நிற்கிறது, அங்க புதனும் இருக்கிறது, அந்த ராசி அதிபதியும் அதே கூட்டுக்குள், எல்லாரும் அது கூட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே சில சங்கடங்கள், சோதனைகள் வரும். சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.